ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு கோஸை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 பங்கு அளவுக்கு கேப்சிகம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ்டு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்து தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஊற வச்சுருந்த அந்த அரிசியை தண்ணி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி ஒரு 80% அளவுக்கு வெந்து வந்தால் போதும். பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் கையில் ஒரு பருக்கை எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நொடிகிற மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணி இல்லாத மாதிரி ஆற விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நல்லாயிருக்கும். சிக்கன் 65 ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு கடாயை காஞ்சி வந்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் லைட்டாக ஒரு 2 பெரட்டி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த கோஸும் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கோஸ், வெங்காயம், பீன்ஸ் எல்லாம் கொஞ்சமாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோஸ், பீன்ஸ், கேரட் எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் நடுவில் கொஞ்சமாக இடம் விட்டு அங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும்னா 4 முட்டையாக சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு முட்டை கூட நீங்கள் கம்மி பண்ணி 2 முட்டையாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரணும். இந்த டைம்ல முட்டை சேர்த்து வேகாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வெங்காயம் நம்ம தாளிக்கும் போதே நீங்க முட்டையை சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எல்லா முட்டையோட சேர்ந்து வசங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வடிச்சு வச்சிருக்க அந்த சாப்பாடை இதுல சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேப்சிகமையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேப்சிகம் முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூடான சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம சூடாக இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வரினாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும். டாடா, பபாய்.